அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம கோயிலுக்கு போறோம் இல்லையா? சோ அதே மாதிரி தானங்க இந்த மாதிரி இல்லங்களுக்கு வரும்போதும் ஒரு நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். சமுதாயத்துல நமக்கான கடமைகள் என்ன, நம்மளோட பொறுப்பு என்ன, நம்ம இன்னும் என்ன பண்ண வேண்டியது இருக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இல்லங்களுக்கு வரும்போது நமக்கு திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்குங்க. நம்ம அம்மா மாதிரி, நம்ம பெரியம்மா மாதிரி, நம்ம சின்னம்மா மாதிரி நிறைய பேரை நம்ம இங்க பாக்குறது உண்டு. இந்த இல்லத்துக்கும் எங்களோட புரசை உதவும் கைகள் அறக்கட்டளைக்கும் நிறைய நெருங்கிய தொடர்பு உண்டு. பொதுவா எல்லா பண்டிகையுமே நாங்க இங்க வந்துதான் செலிப்ரேட் பண்றது. இதுக்கு முந்தைய நிறைய வீடியோக்கள்ல நீங்க அதை பார்த்திருப்பீங்க. சோ எங்களோட ஃபவுண்டர் பாத்தீங்கன்னா இந்த இல்லத்துல இருக்க எல்லா அம்மாக்களுக்குமே ஒரு பிள்ளை மாதிரி தான். சோ எல்லாரோட பிறந்த நாளுக்கும் நம்ம இங்க வர்றது உண்டு, கேக் கட் பண்றது உண்டு, இவங்களுக்கு தேவையான உணவு வழங்குறது உண்டு. சோ அதே மாதிரிதான் இன்னைக்கும் நம்மளோட பொங்கலை செலிப்ரேட் பண்றதுக்காக நாம இங்க வந்திருக்கோம். சோ பொங்கல்னா கண்டிப்பா புது ட்ரெஸ் இருக்கணும் இல்லையா? நம்ம தமிழரோட பண்டிகையே பொங்கல் தான். சோ இங்க இருக்கிற அம்மாக்கள் எல்லாருக்குமே புது ட்ரெஸ்ஸோட தான் வந்திருக்கோம். சோ எல்லாருக்கும் ட்ரெஸ் கொடுக்க போறோம். பிளஸ் அவங்களுக்கு தேவையான உணவும் நம்ம கொண்டு வந்திருக்கோம். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா எப்பவுமே நம்ம ட்ரஸ்ட்னாலே ஸ்பெஷல் ஃபுட்டு தாங்க. இன்னைக்கும் ஸ்பெஷலான ஃபுட்டு தான். சோ இவங்களுக்கு ஒயிட் ரைஸ், சாம்பார், வத்த குழம்பு, ரசம், கூட்டு, பொரியல், அப்பளம், வடை, ஊறுகாய், சக்கரை பொங்கல் எல்லாமே கொண்டு வந்திருக்கோம். இங்க எல்லாரோடையும் சேர்ந்து இந்த பொங்கல் செலிப்ரேட் பண்ணிட்டு இங்கேயே பொங்கல் பண்ணி கரும்பு வச்சு சாமி கும்பிட்டுட்டு எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு ஜாலியா போலான்றதுக்காக தான் வந்திருக்கோம். சோ பாத்தீங்கன்னா பொதுவா நம்ம எல்லா பண்டிகையுமே நம்ம செலிப்ரேட் பண்றது உண்டு. நம்ம ஃபேமிலியோட, ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போறது உண்டு, நம்ம சொந்தக்காரவங்க வீட்டுக்கு போறது உண்டு. ஒரு சேஞ்சுக்காக இந்த மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்களேன், சூப்பரா இருக்குங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸே வேற. ஏன்னா நமக்காக வாழ்றது வாழ்க்கை, நம்மளை சார்ந்து இருப்பவர்கள் நம்ம கூட இருக்கிறவங்களுக்காக வாழறதும் ஒரு உண்மையான வாழ்க்கையா தாங்க இருக்கும். சோ இப்படி ஒரு சூப்பரான விஷயத்த நாங்க பண்றதுக்காக எங்களுக்கு ஹெல்ப் பண்ண எங்களோட டோனர் பத்தி நாங்க கண்டிப்பா சொல்லியே ஆகணுங்க. எந்த பண்டிகைனாலும் அவரு கண்டிப்பா அவரோட ரோல் இருக்கும். அவரு கூட இருந்து இந்த ஃபெஸ்டிவலை பண்ணலன்னா கூட என்னோட சார்பில் நீங்க உங்க அறக்கட்டளை மூலமா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த பொங்கலுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா நூற்றுக்கணக்கானவங்களுக்கு 100-200 பேருக்கு மேலேயே நம்ம உணவளிச்சிருக்கோம், புத்தாடை வழங்கியிருக்கோம். சோ எங்களோட மனித நேயம் ஐயா திரு ஞானப்பிரகாசம் அவர்கள் தான் இவங்களுக்கு தேவையான இந்த உணவும் இந்த உடையும் வாங்குவதற்காக நமக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்திருக்காரு. சோ இந்த நேரத்துல ஞானப்பிரகாசம் ஐயா அவர்கள் நீண்ட ஆயுளோடையும் நல்ல ஆரோக்கியத்தோடையும் பல 100 வருடங்கள் வாழணும். அவரும் அவரோட குடும்பத்தாரும் அவரோட நண்பர்களும் 100 வருஷம் நல்லா வாழணும். இதே மாதிரி நிறைய பேருக்கு நீங்க திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு இந்த நேரத்துல புரசை உதவும் கைகள் அறக்கட்டளையின் சார்பாக மனித நேயம் ஐயா திரு ஞானப்பிரகாசம் அவர்களுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஞாபகம் இல்லை எனக்கு, அப்புறமா ஞாபகம் வந்தது எனக்கு. இவங்க நீங்க கொடுங்க, நீங்க கொடுங்க சார். அப்புறமா தான் தெரிஞ்சுக்கிறேன். சரஸ்வதி அக்கா உட்கார்ந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது எனக்கு அப்பா கேமரா வருதெல்லாம் அப்படியே ரொம்ப நல்லா இருக்கும். சரி ப்ளூ எடுத்துக்கிறேன் சார், எனக்கு அது பிடிக்கல சார் கொடுக்குறது. சூப்பரா இருக்கும் உங்களுக்கு கிரீன் சாரி. கை கொடுங்க. ஹாப்பி பொங்கல். தேங்க்யூ மா. ஹாப்பி பொங்கல். நல்லா இருக்கா ப்ளூ கலரு? உங்களுக்கு நல்லா இருக்கும் கலரு. தேங்க்யூ. தேங்க்ஸ்மா. வாங்கம்மா, நம்ம சாப்பாடு போடுற வேலையை பார்ப்போம். சோறு போடுறதுன்னா நமக்கு ரொம்ப பிடிக்கும் சார். ஆமா சரிண்ணா கொடுக்குற சாரியா? இந்த மாடல் நல்லா இருக்கு, இதே எல்லாருக்கும் எடுத்துருக்கலாம். முரளி சாருக்கு விளம்பரம் பிடிக்காது. சார்
அப்ப வந்து ஹெல்மெட் இல்லாம மாட்டினா உங்க போட்டோ எல்லாம் யூஸ் ஆகாதுட்டீங்களா? அப்பவே சார் அர்ஜென்ட்டா டென்ஷனா போய் எடுப்போமா சார்? கண்ணாடியிலேயே மாட்டி விட்டுருப்பேன் சார், போட மறந்துடுவேன், சம்டைம்ஸ் தொக்கா மாட்டிடுவேன். வாங்க ஓரம் கட்டுங்க அப்படின்றவாங்க. அதிகமா மோர் நிறைய பேர் வாங்க மாட்டாங்க, ரசத்தை வச்சுக்கோ, மோர் கேக்குறவங்களுக்கு கொடுக்கலாம். வடை பொங்கல் எதுல வைக்கிறது? பாயசம் பாயசம் இதுல ஊத்துங்க. பாயசம் ஊத்திடலாமா? பரவாயில்லடா பரவாயில்லடா, கொஞ்சமா ஸ்வீட் பொங்கல் வைக்கலாம். ஏன்னா உங்களுக்கு பாயசம் என்கிட்ட வேணா வாங்கிக்கிறீங்களா? கார குழம்பு இருக்கு, ரசம் இருக்கு, வாங்கிக்கோங்க. வத்த குழம்பு எல்லாம் வச்சாச்சம்மா. தேவையான அளவுக்கு சொல்லுங்க. மேல போயிட்டா கீழே இறங்கி இங்க வச்சிருங்க. சோ தட் கூட்டி இங்க பாரு. இல்ல இல்ல கூட்டி சாதத்துக்கு கிட்ட வைங்க. அப்புறம் இனிப்பல்ல. சரி கொஞ்சம் ஒரு சாம் இதுக்கு போட்டோ எடுங்க. இல்ல ஃபுல்லா போடுங்க. கொஞ்சம் அப்புறம் நான் இது பண்ணுறேன். சாம்பார், பாயாசம், வத்த குழம்பு, அப்பளம், உருளைக்கிழங்கு. போதும், சாம்பார் போதும். கூட்டு தோசை போதும்.